நடிகர் தனுஷுடைய நடிப்பு இயக்கம் அப்படின்னு 2த்துலயுமே கடைசியாக இட்லி கடை அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல இவருக்கு முதல் முறையாக வில்லனாக நம்ம அருண் விஜய் அவர்கள் நடிச்சிருந்தாரு. படமுமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. இந்த படம் பாத்தீங்கன்னா வசூல் ரீதியாகவும் சரி, விமர்சன ரீதியாகவுமே சரி, படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இது வரைக்கும் தனுஷோட இயக்கத்துல வெளியான அத்தனை படங்களுமே நல்ல வரவேற்பு பெற்று வெற்றி படமாகவே திகழ்ந்திருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இதற்கு பிறகுமே அவர் இயக்கம், நடிப்பு அப்படின்னு 2த்துலயுமே கவனத்தை செலுத்த இருக்காரா. இந்த நிலையில அடுத்ததாக தனுஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா அமரன் படத்துடைய இயக்குனருடன் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டுமல்லாமல் லப்பர் பந்து இயக்குனருடன் ஒரு படம் அப்படின்னு கிட்டத்தட்ட 3 அல்லது 4 படங்கள்ல கமிட் ஆகியிருக்கார். சோ அடுத்தடுத்த வேலைகள்ல ரொம்பவே பிஸியாக இருக்க தனுஷ் அவர்கள் பற்றி தற்போது ஒரு தகவல் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா தனுஷ் மட்டுமல்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய மூத்த மகளான ஐஸ்வர்யா பத்தின தகவலும் இது அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இவங்களுக்கு விவாகரத்து நடைபெற்று கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலாகியுமே இருவருக்குமே 2வது திருமண ஏற்பாடு நடக்குது அப்படின்னு அவ்வப்போது செய்திகள் சமூக வலைத்தளங்கள்ல வெளியாவதுண்டு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த செய்திகள் வதந்தி அப்படின்னு 2 தரப்புல இருந்துமே முன்பு சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு உண்மையாகவே 2வது திருமண ஏற்பாடு நடைபெற்று வருதாம். சோ இந்த திருமணம் பாத்தீங்கன்னா பிரபல கோவில்ல மிகவும் சிம்பிளாக நடத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பிளான் போட்டிருக்காராம். தற்போது பாத்தீங்கன்னா அவர் ட்ரெய்லர் 2 படப்பிடிப்பை முழுவதுமாக முடித்துவிட்டு இந்த திருமணத்திற்கான பணிகள்ல அதி தீவிரமாக இருந்துட்டு இருக்காரா. சோ இந்த திருமணம் கூடிய விரைவில் நடைபெற உள்ளதாகவும், அதற்கான அறிவிப்பு எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சிம்பிள் அண்ட் சைலண்டாக இந்த திருமணத்தை நடத்த இரு குடும்பத்தாருமே பிளான் போட்டிருக்காங்களா. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.